நடிகையர் திலகம் திருமதி சாவித்ரி ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி அவருடைய மகள் திருமதி விஜய சாமுண்டீஸ்வரி அவருடைய பேட்டியில் கொடுத்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காக இதோ. இடது கையிலே கார் ஓட்டுவதும் ஹார்ஸ் ரைடிங்கும் மிகவும் பிடித்தமான விஷயம் சாவித்ரி அவர்களுக்கு. மிகவும் பிடிவாதமானவர். தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனே செய்தாக வேண்டும். கருப்பாக, மிகவும் சின்ன பெண்ணாக, முகத்தில் மெச்சூரிட்டியே இல்லாத பெண்ணாக இருக்கிறார் என்ற விமர்சனங்கள் பல அவரை பற்றி. அதையெல்லாம் கண்டு கொள்ளாததனால்தான் அவர் நடிகையர் திலகமாக ஜொலிக்கிறார் இன்றளவும் நம் மனதில். திரு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு 7 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. எத்தனையோ கார்கள் இருந்தாலும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணும்பொழுது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாடகை டாக்ஸியில் தான் வருவாராம் சாவித்ரி. அவர் அனுபவித்த பொருளாதார சிக்கலுக்கு முக்கியமான காரணம் அவர் படம் தயாரித்ததுதான். தான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்ற முடிவுக்கு வந்ததால்தான் அவர் மதுவிற்கு அடிமையாயிருக்கிறார். பெங்களூரில் படப்பிடிப்பின் பொழுது மயக்கமாகி விழுந்துவிட்டார் என்ற தகவல் எத்திராஜ் கல்லூரியில் BA லிட்ரேச்சர் ஃபைனல் செமஸ்டர் எழுதி கொண்டிருந்த விஜய சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு தகவல் வருகிறது. 19 மாதம் கோமாவில் இருந்தார். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எதுவும் சரிப்பட்டு வரவில்லை. சாவித்ரி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ராஜஸ்ரீ, காஞ்சனா, சாரதா, சவுகார் ஜானகி, பானுமதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனெனில் சாவித்ரி அம்மையாரை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சாவித்ரி அவர்கள் ஒரு பெண் கர்ணனை போன்றவர். யார் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவாராம், நகை உட்பட. ஒவ்வொரு வருடமும் குழந்தைகளுக்காக 2 மாதங்கள் ஒதுக்கி விடுவார்களாம் சாவித்ரியும் ஜெமினி கணேசனும். கோடை காலத்தில் ஷூட்டிங்கை தவிர்த்துவிட்டு நடுராத்திரியில் பீச்சுக்கு சென்று விளையாடுவார்களாம். திருவிளையாடல் படத்தின் போது சாவித்ரி அம்மையார் பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறார். வயிறு தெரியாமல் இருக்க ஏதேதோ வைத்து அழுத்தி அழுத்தி கட்டினார்களாம். சிவாஜி நடப்பது போலே வீட்டிற்கு வந்து நடித்து காட்டுவாராம் சாவித்ரி. படப்பிடிப்பு ஒரு டென்ட் கடையில் தானாம். அங்கே தேள் பாம்பெல்லாம் ஊர்ந்து போகுமாம். அது மட்டுமல்ல, விண்ணுலகில் புகை மண்டலமாக இருக்குமே, அதற்கு ஒரு ரசாயன பொருளை தூவுவார்களாம். அந்த புகை மிகவும் துர்நாற்றம் அடிக்குமாம். அதையும் தாங்கி கொண்டு நடித்திருக்கிறார், குழந்தையையும் வயிற்றில் சுமந்து கொண்டு. கமல் இன்றளவும் தான் சாவித்திரியின் மூத்த மகன், நீ இல்லை என்பாராம் விஜய சாமுண்டீஸ்வரியை பார்த்து. தனுஷ்கோடி புயலில் சிக்கிக்கொண்டது மிகவும் மறக்க முடியாத சம்பவம் என்கிறார் திருமதி விஜய சாமுண்டீஸ்வரி. ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் முடிந்த பின்னரும் சாவித்ரி நடிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக சொன்னாராம் ஜெமினி கணேசன். அப்படி அவர் சொல்லவில்லை என்றால் நமக்கு ஒரு நடிகையர் திலகம் கிடைத்திருப்பாரா?